அண்மைய நாட்களில பேசுபொருளாக மாறியிருந்தவர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய். விஜயினுடைய மனைவி சங்கீதா தன்னுடைய கணவரான நடிகர் விஜய் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக சொல்லி விவாகரத்து கேட்டு கோர்ட்டில வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தாக்கல் பத்திரம் கூட சமூக வலைத்தளங்களில பகிரப்பட்டு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக மாறியது. யார் அந்த பெண், இவரா என்று சொல்லி பல்வேறுபட்ட சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில ஒரு வழியாக நடிகர் விஜய் அந்த பெண்ணுடன் பொது வழியிலையும் தோன்றிவிட்டார். இப்போது அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் திவாரகா. நடிகர் விஜய் மீது ஏராளமான அன்பு கொண்ட ரசிகர்கள் இற்றை வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜயினுடைய விவாகரத்து பத்திரம் சமூக வலைத்தளங்களில பகிரப்பட்ட போதும் கூட அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன சொன்னார்கள் என்றால், அது ஒரு ஃபேக்கான, இது சும்மா ஒரு போலி வதந்தியை பரப்புகிறாங்க அப்படி என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில அவருடைய ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அது குறித்தும் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்து கொள்ளுறேன் அப்படி என்று சொல்லியும் நடிகர் விஜய் தன்னுடைய ஒரு நிகழ்வில சொல்லியிருந்தார். இதுவுமே பேசு பொருளாக மாறியிருந்தது. என்னென்று சொன்னால், திருமணமான ஒரு நபர் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில இருந்துவிட்டு தன்னுடைய மனைவி விவாகரத்து கோருவதை அது ஒரு பெரிய விடயம் அல்ல, அது சாதாரண விடயம் என்று சொல்லுவது ஒரு நல்லதல்ல. ஒரு பெண்ணோட நீங்க இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறீங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அப்படி இருக்கையில தன்னுடைய மனைவி விவாகரத்து கேட்பதை பெரிதாக பொருட்படுத்தாமல் இன்னொரு பெண்ணோட சுற்றி தெரிவதென்றும் அந்த நல்ல மனிதனுக்கான ஒரு செயல் அல்ல, அது ஒரு நல்ல விடயமும் அல்ல. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிறவர், மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வந்திருக்கிறவர், உதவி செய்ய வந்திருக்கிறவர், இப்படி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபடுறது உண்மையில நல்ல விடயம் அல்ல. சரி, அது அவருடைய தனிப்பட்ட விடயம், அதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, திருமண நிகழ்வில 2 பேருமே ஒன்றாக ஒரே நிறத்திலான உடுப்பில தோன்றியிருந்தாங்க. அது தன்னுடைய சர்ச்சைக்கு அவர் வைத்த முற்றுப்புள்ளியாக இருந்தது. சரி, அதுவும் ஒரு புறம் முடிந்தாலும் இன்னொரு சர்ச்சை ஒன்று தற்போது ஏற்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னா, ஒரு பொது நிகழ்வில நடிகை திர்சாவினுடைய புகைப்படத்தை பகிர்ந்து நடிகர் பார்த்திபனிட்ட அது பற்றிய கருத்தை கேட்டிருக்கிறாங்க. பார்த்திபனும் திர்சாவும் இணைந்து ஒரே படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா, குந்தவை என்ற ஒரு கதாபாத்திரத்துல திர்சா நடித்திருக்கிறார். இதுல பார்த்திபனிட்ட குந்தவையை பற்றிய கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பார்த்திபன் சும்மா இருப்பார், அவரும் தரமான ஒரு கருத்தை தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். என்ன சொன்னார் என்றால், இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைப்பது நல்லது, வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே குந்த வைப்பது நல்லது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் சமூக வலைத்தளங்களில பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது நடிகை திர்சாவினுடைய காதுக்கும் போய் திர்சாவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மைக் கிடைச்சிட்டது, பொது வழியில நாங்க பேசுறோம் என்றதுக்காக எல்லா விடயத்தையும் பேசலாது, அப்படி பேசுற விடயம் நகைச்சுவையாக இருக்கும் என்றும் நினைக்க கூடாது. யாரை பற்றி நாம் அறிவில்லாத குரூரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறோமோ அவர் பேசுகிறவரை பற்றியதாகத்தான் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் நடிகை திர்சா சொல்லியிருக்கிற விடயமும் தற்போது சமூக வலைத்தளங்களில பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கும் பார்த்திபன் விட்டு வைக்கிறார் பார்த்தா இல்ல, அவர் இதுக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படி என்று சொல்லி பார்த்திபனும் விட்டு வைக்காம சொல்லியிருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற நடிகர் விஜயினுடைய விவாகரத்து வழக்கு தொடர்பான பேச்சு சமூக வலைத்தளங்களில் வெளிவந்ததை தொடர்ந்து தற்போது அவர் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளாகி பேசு பொருளாக மாறியிருக்கிறார். பார்த்திபன் எப்படியான மனநிலையில என்ன கருத்தை சொன்னார் என்று தெரியல, ஆனா அவர் இதை வச்சுத்தான் சொல்லியிருப்பார் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு விதமான சிந்தனை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தேர்தலில முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட இருக்கின்ற நிலையில இப்படியான சந்தர்ப்பத்துல திர்சா விஜயோட பொது வழியில நடமாடி விஜயனுடைய மதிப்பை குறைக்காமல் இருந்தால் அவர் ஒருவேளை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படி என்ற ஒரு சிந்தனையிலையும்
பார்த்திபன் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். குந்தவையை வீட்டில குந்த வைக்கிறது நல்லது அப்படி என்று சொல்லி பார்த்திபன் சொல்லியிருக்கலாம். சரி, அது இருந்தாலும் தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆகையால்தான் அங்கத்தே மக்களுமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுல எல்லாரும் என்று சொல்லலாம். சில பேர் தொடர்ச்சியாக அவங்கதான் ஆட்சியில் இருக்கணும் என்று விரும்புறாங்க. சிலர் புதிதாக ஒரு மாற்றம் வந்தால் நல்ல மாற்றம் வரட்டும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி இருக்கையில தேர்தலில் களமிறங்குற வேளையில இப்படியான சர்ச்சைக்குள்ள சிக்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். இவை தற்போது இணையத்தில பேசு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.